ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் திப்பிஸ் பிங்க் டைரி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அஃப்கோர்ஸ் நம்ம கிட்ட ஒரு பிரைடல் கிட் இருந்தா எவ்வளோ பெரிய ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணுவோம். பிரேவாவும் இருக்கும். ஏன்னா நம்ம கிட்ட ஒரு பிரைடல் கிட் இருந்துச்சுனாலே போதும். நம்ம நோ நீட் டு கோ டு பார்லர் ஃபார் கெட்டிங் அ மேக்கப். ஸோ நீங்க உங்ககிட்ட ஓனா இருந்துச்சுன்னா டக்குன்னு வெளிய போகணும்னா எனக்கு பிரைடல் கிட் வந்து எனக்கு இருந்தா ஓகே. பிரைடல்னா வந்து ஃபங்ஷன் வியர்க்கு தான் நான் சொல்றேன். இது வந்து டெய்லிக்கு வந்து போட முடியாது. ஃபங்ஷன் வியர்ஸ், பார்ட்டி வியர் அண்ட் ஆஃபீஸில் ஏதாச்சும் கெட் டுகெதர் பார்ட்டி, அப்புறம் ஃபேமிலி ஃபங்க்ஷன் எனிவேர் வித்தவுட் நார்மல் ஸ்கின் கேர் ரொட்டீனை விட இது கொஞ்சம் எனக்கு ஸ்கின் பிரைட்டனாக இருக்கணும் அப்படின்னா சில பேர் டெய்லியுமே யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து ஸ்கின் டெக்ஸ்சர் சீக்கிரம் போயிடும். பட் வந்து இந்த பிரைடல் மேக்கப் கிட் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா கொஞ்சம் சப்போர்ட் கொஞ்சம் அது நிம்மதியாக இருக்கும். ஓகே நம்மக்கிட்ட பிரைடல் கிட் இருக்குப்பா, நம்மளுக்கு எப்போ வேணால் வென்னவர் வி வாண்ட் வி கேன் யூஸ் இட் அண்ட் வியர் இட். ஓகே ஸோ என்னென்ன பிரைடல் கிட் இருக்குன்னு நான் காமிக்கிறேன். என்கிட்ட என்னென்ன பிரைடல் கிட் இருக்கு. இந்த பிரைடல் கிட் வந்து பிகினர்ஸ் கூட நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வாங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது வந்து கண்டிப்பாக யூஸாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். ஓகே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இப்போ வந்து பிரைடல்னா என்ன? பிரைடல் கிட்டு நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்போவுமே ஒரு பிரைடல் மேக்கப் பண்ணுவோம் இல்லையா? அந்த பிரைடல் மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே ஒரு ஷீட் மாஸ்க் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம வெளியே டக்குன்னு போகிறோம், நம்ம வந்து ஃபேஷியல் எதுவும் பண்ணலை. ஓகே ஃபேஷியல் நான் பண்ணவே இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன ஒரு ஹனி ஷீட் மாஸ்க், விட்டமின் சி, லெமன், ஸ்ட்ராபெரி நிறைய ஃப்ளேவர் இருக்குது. நான் என்கிட்ட ஒரு ஷீட் மாஸ்க் இருக்குது. இது வந்து ஜுடியோவில் தான் நான் வாங்கினேன். க்ளோ ஹனி அண்ட் விட்டமின் சி ஷீட் மாஸ்க். இந்த ஷீட் மாஸ்க் எப்போ யூஸ் பண்ணுறீங்கன்னா, சப்போஸ் நான் வெளியே போகிறேன், அவுட்டிங் போகிறேன், ஸ்கின் கொஞ்சம் நல்லா பிரைட்டனாக இருக்குன்னு இதை போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் போட்டுட்டு 15-20 மினிட்ஸ் ஃபேஸில் இருக்கிற மாட்டு அதை ஜூஸ் எல்லாம் நம்ம ஸ்கின் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இது நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இந்த ஷீட் மாஸ்க் வந்து கம்பல்சரி பிஃபோர் டூயிங் அ மேக்கப் யூ ஹாவ் டு யூஸ் இட் பிஃபோர் சிடிஎம் ப்ராசஸ். ஆல்சோ சிடிஎம் ப்ராசஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ஷீட் மாஸ்க்கு கம்பல்சரி வச்சுக்கோங்க. எப்போவுமே உங்கள் பேக்கில் ஒரு ஷீட் மாஸ்க் வச்சுக்கோங்க. ஏன்னா எப்போ எந்த ஃபங்க்ஷன் வரும்னு தெரியல. வீட்டுக்கு போவோம், சரி அப்படா ரிலாக்ஸ்டாக எங்கள் வீட்டுக்கெலாம் நான் வீக்கெண்டெல்லாம் போகவே முடியாது. இப்போ மந்த்லி ஒன்ஸ் இப்போ 2 மந்த் ஆச்சு எங்கள் வீட்டுக்கே போகல. ஸோ ஏதாச்சும் டைம் போகும்போது அப்போ தான் ஏதாச்சும் சொந்தக்காரங்க இந்த ஃபங்க்ஷன் இருக்குது அந்த ஃபங்க்ஷன் டக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ டக்குன்னு இந்த ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டா நம்ம கெட் ரெடி டு அட்டெண்ட் த ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னாடி இன்னும் நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்னேனே, ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரைமர் கம்பல்சரி வேணும். அதை வந்து நான் இது அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான், ஹூடா பியூட்டியோட அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருக்கும். இது வந்து ப்ரைமர், இது வந்து ஃபவுண்டேஷன் இல்லுமினேட்டிங். அதாவது இதை போட்டுட்டு நீங்கள் ஃபவுண்டேஷன் என்ன ஒரு ட்ரையான ஃபவுண்டேஷன் போட்டாலுமே உங்கள் ஸ்கின் வந்து அவ்வளோ இல்லுமினேட்டிங்காக அப்படியே ஜொலி ஜொலி ஜொலின்னு அப்படி இருக்கும். எந்த ப்ரைமர் போட்டாலுமே நீங்கள் ஸ்கின்னுக்குள்ளே போக விடாதுங்க. அவ்வளோதான். சிடிஎம் ப்ராசஸ் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு ஷீட் மாஸ்க் கேட்கலாம், ஓகே ஃபைன், நான் ஒரு ஆப்ஷனாக தான் சொன்னேன். பட் வந்து சிடிஎம் முடிச்சுட்டு இந்த ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னாடி இதை போட்டுக்கோங்க. ஓகேவா? இது 80 ருபீஸ் தான் வாங்கினேன். பாரு 80 ருபீஸ் தான் வாங்கினேன். இது வந்து அவ்வளோக்கா வாட்டர் ப்ரூஃப் தான். ஓகே எதுக்காக கொஞ்சம் வாட்டர் ப்ரூஃபாக வாங்கிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன். இது போட்ட பிறகு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ஸ்கின் நல்லா செட் ஆகிக்கும். உங்கள் ஸ்கின் மேலே ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ என்ன மேக்கப் போட்டாலும் அந்த லேயர் மேலே தான் மேக்கப் இருக்குமே ஒழிஞ்சு உங்கள் ஸ்கின்னுக்குள்ளே இருக்காது. அதனால தான் இந்த ப்ரைமர் யூஸ் பண்ண சொன்னேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து எனி ஃபவுண்டேஷன், உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற ஃபவுண்டேஷன் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கிட்ட இருக்கிற ஃபவுண்டேஷன் ஆல்ரெடி யூ கைஸ் நோ அபவுட் இட் ரைட்? ஸோ மம்மா எர்த் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எஃப்சி ஃபேஷன் கலர் எங்கிட்ட இருக்கு, ஐ ஹாவ். நெக்ஸ்ட் வந்து லாக்மி அப்சல்யூட் மை ஃபேவரட் ஒன். நெக்ஸ்ட் ஒன்று வந்து உங்கள்கிட்ட காமிக்க மறந்துட்டு ப்ளூ ஹெவனில் ப்ளூ ஹெவன் லிக்யூட் ஃபவுண்டேஷன்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? லிக்யூட் ஃபவுண்டேஷன்ஸ் வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கு, லிக்யூடாக இருக்காங்க, ஆயிலி ஸ்கின் டைப்பு, நார்மல் ஸ்கின் டைப்பு, நிறைய ஸ்கின் டைப்ஸ் இருக்குது. ஸோ அவங்கவுங்களுக்கு எது வேணும்ன்ட்டு நீங்கள் ஆன்லைனில் மட்டும் தயவு செஞ்சு ஃபவுண்டேஷனே வாங்காதீங்க. ஆன்லைன் நீங்கள் ஃபவுண்டேஷன் வாங்கினீங்கன்னா சப்போஸ் உங்கள் ஸ்கின் கலர் நல்லாயிருக்கும், அவங்க விளம்பரம்லாம் படுத்தி பயங்கர பில்டப்பாக கொடுப்பாங்க. ஆனால் நம்ம ஸ்கின்ல போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா ஆஷ் கலரில் கிரே கலர், ஆஷ் கலர் ஆர் பிளாக் கலரில் வந்து சேஞ்சஸ் ஆகும். அதுக்கு பெஸ்ட் என்னென்னா நீங்கள் கடைக்கு டைரெக்டாக போங்க. ஷாப்புக்கு போயிட்டு இங்கே பாருங்கள், இங்கே பேட்ச் டெஸ்ட் எடுக்காமல்
இங்க வந்து பேட்ச் டெஸ்ட் எடுக்கணும். ஓகேவா? ஏன்னா இங்கே pH லெவல் மினிமம் ஓகே ஈக்குவலா இருக்கும். இங்க pHல போட்டுட்டு அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 20 மினிட்ஸ் வந்து ஷாப்ல அரவுண்ட் பண்ணிட்டே இருந்தேன்னா, ரோமிங் ஆயிட்டே இருந்து டார்க் ஆகுதா, டார்க் ஆச்சுன்னா அந்த ப்ராடக்ட் விட்டுருங்க. ஒரு ₹1000 குடுத்து ஒரு 1000, 1500 குடுத்து ஒரு என்ன வாட்டெவர் மேபி உங்களுக்கு பிடிச்ச ஃபவுண்டேஷன் வாங்குறீங்க. பட் வந்த பிறகு அது வந்து டார்க் ஆச்சுன்னா, கண்டிப்பா இது அவ்வளோதான் நம்மளுக்கு மனசே போயிரும். அதனால நீங்க தயவு செஞ்சு ஃபவுண்டேஷன் வாங்குற மாரி இருந்தீங்கன்னா, இது இன்னைக்கு இந்த கலர், அந்த கலர்னா பார்க்க ஈஸியா இருக்கும். பட் போட்டுட்டு ஸ்கின்னுக்கு உங்களுக்கு ஓகே ஆகுதா? கூல் பாடியா? இல்ல டெம்பரேச்சரான பாடியான்னு முதல்ல உங்களுக்கு தெரியும். அனலைஸ் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட்டு போய் டெஸ்ட் பண்ணிட்டு, பேட்ச் டெஸ்ட் எடுத்துட்டு, ஒரு 20 மினிட்ஸ் அங்கேயே ரவுண்டிங்ல இருந்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணி வாங்குங்க. ஓகேவா? இதுதான் வந்து ஃபவுண்டேஷன் வாங்குற ட்ரிக்ஸு. தயவு செஞ்சு ஆன்லைன்ல வாங்குறது நான் ஸ்டாப் பண்ணிருங்க. அதாவது ஃபவுண்டேஷன் ஒன்லி. ஓகே? இல்ல இது இல்லுமினேட்டிங் பிரைமர் நீங்க வந்து எது வேணா வாங்கிக்கலாம். அது உங்க விருப்பம். ஓகேவா? நெக்ஸ்ட் இது அது முடிஞ்சிருச்சா? அடுத்து வந்து எனி காம்பேக்ட் பவுடர். வாட் இஸ் தட்? நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்பாஞ்ச் வச்சுக்கோங்க. என்கிட்ட நெறைய ஸ்பாஞ்ச் இருந்தது. இந்த மாரி ஒரு ஸ்பாஞ்ச். இது வந்து கொரியன் ப்ராடக்ட் ஸ்பாஞ்சு. கொரியனா இல்ல சைனாவான்னு தெரியல. பட் இங்க இது ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணேன். இதுவும் ஆன்லைன்ல. ஸோ இந்த ஸ்பாஞ்ச வந்து நல்லா ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டு, இது நல்லா தண்ணீல போட்டு நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிட்டு, டேப் பண்ணா ஈஸியா இருக்கும். ஓகேவா? இது ஒரு ஸ்பாஞ்ச் கம்பல்சரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து உங்களுக்கு புடிச்ச ஏதாச்சும் மேக் என்கிட்ட இல்ல ஓகே. இதெல்லாம் ஓகே இதாயிருச்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்து மேக் இது நான் என்னோட ஸ்டுடியோ மேக் ஃபிக்ஸ். இதுதான் நான் எப்பவுமே ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஆஃபீஸ் போனா கூட இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். மேக் வந்து நான்லாம் ஸ்வீட்டிய முடிச்சுட்டு மேக் போட்டு போயிருவேன். ஆனா பிரைடலுக்கு கம்பல்சரி இந்த மேக் வேணும். ஏன்னா அது போட்டா இன்னும் நல்லா பிரைட்டா காமிக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாரி தான் இந்த லாக்மேயோட காம்பேக்ட். எனி 2 என்கிட்ட 2 இருக்கங்காட்டி 2யுமே காமிக்கிறேன். 2மே எனக்கு மேக் கொஞ்சம் காஸ்ட்லி. லாக்மே கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சு. அதனால தான் இதையும் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து நான் சீரம் உங்களுக்கு காமிக்கவே இல்ல. என்ன சீரம் யூஸ் பண்றேன் ஹேருக்குன்ட்டு. திஸ் இஸ் பயோலெக்ஸோட டீப் ஸ்மூத்திங் சீரம். இதுதான் வந்து ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். இது நல்லாருக்குங்க. ஹேர் வாஷ் பண்ணிட்டு இது கொஞ்சம் ட்ரை அண்ட் வெட் கம் ட்ரையா இருக்கும்ல. முடிச்சுட்டு கொஞ்சம் லைட்டா ட்ரையா ஆகும். ட்ரை ஆகுற நேரத்துல இது பூசினா போதும். அப்படியே ஃப்ரீஸா இருக்கும். இன்னும் வாய் உளறுதோ! ஸோ இது ஓகே. நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் ஐ பேலட் வந்து 2 நான் வச்சிருக்கேன். ஒண்ணு நியூட் ஷேட், ஒன் மோர் திங் ஸ்வீட் அண்ட் பியூட்டி. இது 2மே வச்சிருக்கேன் நானு. நியூட் ஷேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, அது நம்ம ஸ்கின் கிட்டயே நம்ம அ ஸ்கின் வந்து மெர்ஜ் ஆகுற மாரி இருக்கு. எனக்கு நியூட் ஷேட் அண்ட் பிங்க் வித் ரெட் ஷேட் 2 ஷேட் இருக்கு. உங்களுக்கு எந்த ஷேட் வேணுமோ நீங்க வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆ மாஸ்காரா. இது என்ன சொல்றது? ஃபாக்ஸெல்ஸ் டெலிஸ்கோபிக் மஸ்காரான்னு குடுத்துருக்காங்க. மஸ்காரா. நெக்ஸ்ட் ஒன் அந்த கண்டிப்பா ஒரு வாட் இஸ் தட்? ஐயோ! ஐலைனர் காணோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஐலைனர், மஸ்காரா இதுவும் பிரைடல் கிட் நம்ம எப்பவுமே யூஸ் பண்றதாங்க. நம்ம பிரைடலுக்கு வந்து முக்கியமா ஃபவுண்டேஷன்ஸ் இதெல்லாம் வேணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து நெக்ஸ்ட் ஒன் வந்து கன்சீலர் வந்து நான் வந்து 2 கன்சீலர் வந்து ஃபவுண்டேஷன் போட்டுட்டு, அதுக்கப்புறம் கன்சீலர் அப்ளை பண்ணுங்க. டார்க் ஐ இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா கன்சீலர் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ கன்சீலர் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட். இப்ப நீங்க ஃபவுண்டேஷன் போட பிடிக்கலன்னா, வெறும் கன்சீலர் வச்சே மேக்கப் பண்ணிட்டு போயிடலாம். நான்லாம் சம்டைம் அந்த மாரி தான் பண்ணியிருக்கேன். ஸோ கன்சீலர் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து லிப்ஸ்டிக்ஸ் ஐப்ரோ கிட் பார்க்கலாம். அடுத்து வந்து ஐப்ரோ கிட் நான் ஆல்ரெடி இந்த ஐப்ரோ கிட் நிறைய டைம் என்னோட வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஐப்ரோ கிட் ஒன்று வச்சுக்கோங்க. சப்போஸ் ஐப்ரோ கிட் இல்லைன்னா ஐப்ரோ பென்சில் பெஸ்ட். ஐப்ரோ பென்சில் ஒரு ஐப்ரோ கிட் வந்து வச்சுக்கோங்க. பட் ஐப்ரோ கிட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலான ஐப்ரோஸ் வந்த மாதிரியே இருக்கும். ஓகேவா? நான் இன்னைக்கு எந்த ஐப்ரோஸும் போடலைங்க. இது ஒரிஜினலு. நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்னோட 1 மினிட். இது என்னன்னு தெரியுதா? மேக்ல தான்.
மேக் கன்சீலர். இது நான் கன்சீலர் மறந்துட்டேன். இதுவும் ஒரு மேக் கன்சீலர் தான். இது வந்து ஃபவுண்டேஷன்ஸ் இருக்கு. பட் வந்து 1 மினிட் இது வந்து NL42 ஓட ஷேடு. இதுவும் கன்சீலர் ஆர் ஃபவுண்டேஷன் எந்த மாரி வேணா இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன் வந்து எனி லிப்ஸ்டிக் ப்ளஸ் லிப் கிளாஸ். எந்த லிப்ஸ்டிக் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது வந்து ஹூடா பியூட்டி லிப்ஸ்டிக்கும் அண்ட் ஜுடியோட லிப் கிளாஸ் ஜெல்ஸ்னு யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து ஒரு லிப் கிளாஸ் யூஸ் பண்ணால் அப்படியே தனியாக எடுத்து காமிக்கும். இதுதான். நெக்ஸ்ட் ஒன் வந்து லிப்ஸ்டிக் வந்து லிக்விட் லிப்ஸ்டிக் இருக்கு. லிக்விட் லிப்ஸ்டிக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து இது வந்து எல்ஐடினோட லிக்விட் லிப் கலர். இது வந்து என்ன தெரியுமா? P75 பர்ஃபெக்ட் பிங்க். இதோட ஷேட் இது நல்லாயிருக்கும். பிரைட்டாக வேணும் எனக்கு. அப்படி பிங்க் பிரைட் பிங்க் சொல்லுவாங்கள்ல, அந்த பிங்க் இது. நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னது எனக்கு அவ்வளோதாங்க. மோஸ்ட்லி பிரைடல் கிட்ட இது வந்து இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்று வந்து இந்த கான்டூர் ஷேடு இது வந்து இது இருந்தாலே போதும் உங்களுக்கு ஈஸியாக சிம்பிளாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கான்டூர் ஸ்டிக் போடுவாங்க. அந்த கான்டூர் ஸ்டிக்ஸு அதெல்லாம் என்கிட்ட இப்போதைக்கு அவைலபிள் கிடையாது. என்னன்னா அதெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு பிடிக்காது. பிரான்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் சினி மேக்கப் லெவலுக்கு போகிறது. இது வந்து நம்ம நார்மலாக பிரைடல் மேக்கப் கிட் வந்து சிம்பிளாக ஒரு ஃபவுண்டேஷன்ஸு, ப்ரைமரு, நெக்ஸ்ட் ஒன் வந்து காம்பேக்ட் பவுடர், டிரான்ஸ்லூசன்ட் பவுடர். நான் நார்மலாக நீங்கள் பவுடர் அடிக்காதவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த மாதிரி இருந்தாலே உங்களுக்கு. அப்புறம் வந்து ஐ ஷேடோ. அதெல்லாம் ஐ ஷேடோ வந்து உங்களுக்கு ப்ராப்பராக அப்டேட் பண்ண தெரிஞ்சாலே உங்களுக்கு போதும். உங்களுக்கு வந்து ஈஸியாகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வந்து ஒரு குட்டி மிரர் எப்போவுமே வச்சுக்கோங்க. ஒரு குட்டி மிரர் எப்போவுமே வச்சுக்கிட்டேன்னு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்ன? காஜல். எஸ், காஜல் பென்சில், காஜல் எப்போவுமே வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் பிரைடல் மேக்கப் வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? நான் ஒரு நாள் உங்களுக்கு ஹவு டு டூ பிரைடல் செல்ஃப் கேர் மேக்கப் வந்து ஒரு வீடியோ போடுறேன். பக்கா ட்ரெடிஷ்னலாக ஒரு லுக் போடலான்ற ஒரு ஐடியா இருக்குது. வில் சி. நெக்ஸ்ட் ஒன் வந்து அந்த எனி ப்ரஷஸ், ஏதாச்சும் ப்ரஷஸ் நீங்கள் வச்சுக்கலாம். இது ஐப்ரோ ப்ரஷஸ் டூர் வந்தால் இந்த மாதிரி ப்ரஷஸ் கிடைக்கும். எங்கிட்ட நிறைய ப்ரஷஸ் இருக்குது. சி, இவ்வளோ ப்ரஷஸ் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ப்ரஷஸ், இன்னொரு ப்ரஷ்ஷும் கூட இருந்துச்சு, அதுவும் இல்லை. நெக்ஸ்ட் இதெல்லாம் ப்ரஷஸ் வச்சுக்கோங்க உங்களுக்கு அப்ளை பண்ணுறக்கு. நெக்ஸ்ட் ஒன்று வந்து வேறு என்ன? மேக் வந்து மேக்லேயே வந்து எப்படி சொல்கிறதுன்னா, இந்த ஐப்ரோ போடுவோம் இல்லையா? ஐப்ரோ போடுறதுக்கு நான் மேக்லேயே ஒன்று வச்சுருக்கேன் பாருங்களேன். ஓப்பன் பண்ண ரொம்ப நாள் ஆச்சு. இந்த ஐப்ரோ வந்து இது இருக்குல்ல, பிளாக் கலரில் இருக்க, இது வந்து நான் ப்ரஷ் வச்சு தொட்டு ஐப்ரோ போடுவேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது நான் இது காஜல் தான். பட் நான் ஐப்ரோக்கும் யூஸ் பண்ணுவேன். டபுள் யூஸ் டம்மாக்கா. நெக்ஸ்ட் லிப் பாம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து எனி ஹைலைட்டர். ஓகேவா? இதெல்லாம் ஹைலைட்டர் வந்து மார்ஸோட ஹைலைட்டரு. அவ்வளோதாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்புறம் எனி சிசர்ஸ் வந்து எப்போவும் ஒன்று வச்சுக்கோங்க. ஓகேவா? சிசர் வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது ஒரு பூ கட் பண்ணுறக்கு, அப்புறம் வந்து இப்போ பூவெல்லாம் கட் பண்ணி நாட் பண்ணுறக்கு சிசர் எப்போவுமே நான் வந்து வச்சுருப்பேன். இது வந்து ஈஸியாக இப்போ டபுள் டைமில் பண்ணிடுவேன். ஓகே, முடிஞ்சு போச்சு. சிசர் பாக்கெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் ட்ராவல் ஃப்ரெண்ட்லி. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதுவும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் லிப் பாம், இதையும் நான் சொல்லிட்டேன். இது வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஹைலைட்டர் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு வேஸ்லைன் எப்போவுமே ஒரு கையில் காம்பேக்டாக வச்சுப்பேன் நான். நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஒரு குட்டியாக ஒரு பர்ஃப்யூம். இது வந்து ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு ஒரு பர்ஃப்யூம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து எனக்கு குட்டியாக ஒரு பவுச். இதில் வந்து நான் காசு போட்டு வச்சுப்பேன். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப க்யூட்டாக இருக்கனால எனக்கு எதுக்கு வச்சுருக்கிட்டே தெரியாது. ஆனால் நான் இது வச்சுப்பேன் நான். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பிந்திஸ். என்னோட பொட்டூஸ் இந்த மாதிரி பிந்திஸ் நான் யூஸ் பண்ணுவேன். கலராக பிந்திஸ் பிடிக்கும். எப்போவுமே ஒரு டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் எப்பவும் வச்சுப்பேன். அதை ஒரு டச்சப்புக்கு. நெக்ஸ்ட் வந்து திஸ் லிப் பாம் கலெக்ஷன். நான் சொன்னேன்ல, நிவியா இருக்கு. இன்னொன்று என்னோட ப்ரஷ்ஷோட சப்போர்ட். ப்ளஷிங்காக நான் யூஸ் பண்ணுவேன். ப்ளஷிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு லிப்ஸ்டிக் கூட அப்ளை பண்ணுவேன் சம்டைம்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து இதுவும் ஒன் டைப் ஆஃப் லிப்ஸ்டிக் மட்டும் எவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்கோமோ 1 and 2 and 3 நிறையா இருக்குங்க. உங்களுக்கு சொல்ல முடியாது. இவ்வளோ சொன்னால் நீங்கள் டென்ஷன் ஆயிடுவீங்க. இவ்வளோ சொல்லிகிட்டே இருக்கான்ட்டு. ஸோ இவ்வளோதாங்க பிரைடல் மேக்கப் கிட். இதெல்லாம் நான் சொல்லி முடிச்சது. அம்மா இவ்வளோ வெயிட்டாக இருக்குது. முடிச்சு அதுவும். ஸோ இவ்வளோ மேக்கப்ஸ் இருக்கு. இதெல்லாமே பிரைடல் மேக்கப் கிட்டு தான். இதில் நார்மலாகவும் என்னென்ன நார்மல் சிடிஎம்மும் இதில் இன்க்ளூடாக இருக்குது.
சிடிஎம் காமிக்ஸில தனி வீடியோ இருக்கு. அந்த வீடியோ லிங்க் வந்து வேணா குடுங்கன்னு சொல்லுங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஸோ இவ்வளோதான் என்னென்ன பிரைடல் மேக்கப் கிட். எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். என்ன நம்பி இவ்ளோ பேரு ஒரு அட்லீஸ்ட் பார்த்தவங்களாச்சும் இவ்ளோ தூரம் வெயிட் பண்ணி இந்த வீடியோ பார்த்ததுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் எனக்கு ஏதாச்சும் எந்த வீடியோ போடணும்னு சொல்லுங்க. அதாவது என்ன வீடியோ அதாவது நல்ல வீடியோல ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க. அத நான் போடுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ.